ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கனவா மீன் மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 மீடியமான சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கனவா மீனை மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கனவா மீன் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஹெல்த்து. இது பெண்களுக்கு நல்லா இடுப்பு வலு கொடுக்கறதுக்காக இதை நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்காக கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக தான் நம்ம உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறோம். இங்கே பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ நம்ம இது கூடயே மிளகாத்தூள், நான் வீட்டிலே அரைச்சி ரெடி பண்ண மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். இது கலருக்காக 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாத்தூளில் காரம் இருக்காது, அது கொஞ்சம் கலருக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா அந்த எண்ணெயிலே அந்த மிளகாத்தூள்லாம் நெடிப்பு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு இப்போ இந்த அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மசியல் மாதிரி வர்றதுக்காக திட்டமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிட்டோன்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீன் அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு மீன். இது விலையும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி மீன் மசாலா எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி வச்சுக்கலாம். கலந்து விட்டு கிண்டிக்கலாம். இப்போ இது வேகிறதுக்கு நமக்கு திட்டமான தண்ணியை ஊற்றிக்கணும். இப்போ இந்த மீன் கொஞ்சம் வேகிற அளவுக்கு மட்டும் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். நிறைய விட வேணாம், கொஞ்சமாக விட்டுக்கலாம். இதுக்கு இப்போ மீன் போட்டிருக்கிறதோட்டு இப்போ மீனுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணோம். இப்போ மீனும் போட்டிருக்கிறதோட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் வேக வச்சு எடுத்தோன்னா இந்த அளவுக்கு நமக்கு வரணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே லைட்டாக மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். நமக்கு இந்த பதத்துக்கு வரணும் நமக்கு கனவா மீன். இப்போ நமக்கு ஃப்ளேவர் வேணும்னா, லைட்டாக புளிப்பு ஃப்ளேவர் வேணும்னா லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் பரவாயில்ல, வேண்டாம். இது ஆப்ஷனல் தான் லெமன் விடுறது. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நம்மளோட கனவா மீன் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு தான் லெமன் விடணும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.